அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் கீழமை நீதிமன்றங்களில் நடைபெற்ற தேர்வான டிரைவர் எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரிசல்ட் எப்போன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ இன்னும் ரிசல்ட்டை வரல. ஆனால் ரிசல்ட் வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்றது நமக்கு இந்த அப்டேட் மூலிமா நமக்கு தெரியுது. சர்டிஃபிகேட் மேனுவலாக வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூவேஷனாக தான் இப்போ இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டிரைவர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணாதனால ஸோ சர்டிஃபிகேட்டை மேனுவலாக இமெயில் மூலிமா அவங்க அனுப்ப சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கான அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நாம் பார்த்துக்கலாம். ஸோ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்கில் டெஸ்ட். ஸோ ஸ்கில் நமக்கு இப்போ ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுன்னா அடுத்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஃபாலோயிங் கேண்டிடேட் ஹேவ் நாட் அப்லோட் த காப்பி ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம், அப்புறம் ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி சரியாக அப்லோடு செய்யாதவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், JRCMHC2024@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். அனுப்பும் பொழுது கண்டிப்பாக அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் பேர் என்ன, நேச்சர் ஆஃப் த சர்டிஃபிகேட், என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்ற விவரங்களோட அவங்க சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 30/1/2025. ஸோ ஜனவரி 30 அல்லது அதுக்கு முன்பாக கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணுன்றாங்க. இதுதான் சொல்கிறாங்க. இஃப் ஏ கேண்டிடேட் ஃபைல்ஸ் டு த சென்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் வித்தின் 72 hours. இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 hours நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அனுப்பலை அப்படின்னா ஸோ அடுத்த கட்டமான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை செலெக்ஷன் ப்ராசஸில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்லோட் பண்ணணுன்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா வித்தின் 72 ஹவர்ஸில் என்ன டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அதை ப்ராப்பராக அப்லோட் பண்ணி மெயில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதுன்றதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ண நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், சர்டிஃபிகேட் டு பி சப்மிட்டட், நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்ற விவரங்களும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி சரவணன் ஈன்றவர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நேமே போட்டிருக்காங்க. உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரைட்டா? உங்கள் பேர் இருந்துச்சுன்னா என்ன சர்டிஃபிகேட் நம்மளை அனுப்ப சொல்கிறாங்க பாருங்கள். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது, டிரைவிங் சர்டிஃபிகேட். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அனுப்பலை. நீங்கள் அதாவது அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களால் அடுத்த கட்டத்துக்கு கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்றதை அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அனுப்பினா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ரிசல்ட் கொடுத்துருவாங்க, அதில் உங்கள் பேர் வராது. ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன தான் மார்க் நல்லா எடுத்து இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணலன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ யார் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுன்றதை டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னை பார்த்தீங்க, இப்போ பாருங்கள், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எல்சி 10th சர்டிஃபிகேட், இதெல்லாம் சதீஷ் என்பவர் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணணும் இல்லையா? அவன் மெயில் பண்ணணும். இது மாதிரி திண்டுக்கல், ஈரோடு, ஸோ இது மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்கப்போ உங்கள் டிஸ்ட்ரிக் வந்திருக்கா, உங்கள் பேர் வந்திருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு 8 பேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் எக்ஸாம் கீழமை நீதிமன்றங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிசல்ட்டில் நீங்கள் வரணும், நல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஏதாவது சரியாக அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க, உங்கள் பேர் இதில் இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 72 hours, அதாவது 30க்கு முன்பாக இந்த சர்டிஃபிகேட்லாம் இவங்க சொல்லக்கூடிய இந்த இமெயில் ஐடிக்கு இந்த விவரங்களோட நீங்கள் அனுப்பிடுங்க. ரைட்டுங்களா? ஸோ டிரைவர் தாண்டி மற்ற போஸ்ட் இருக்கு இல்லையா, ஜூனியர் பாய்லேப், சீனியர் பாய்லேப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன். ஸோ அதுக்கான அப்டேட் எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் ரிசல்ட் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இது மாதிரி வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு இந்த அப்டேட் மூலிமா தெரியுது. ஸோ இதுக்கான கடைசி தேதி 30 சொல்கிறதுனால நமக்கு இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1st வீக்கில், ரைட்டா? ஜனவரி 30 முடிஞ்சது, 31 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வேணுனாலும் பிப்ரவரி மாதம் 1st வீக்லேயே நமக்கு ரிசல்ட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட், யார் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் அடுத்த கட்டமான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலெக்ஷன் ஆக போகிறீங்க அப்படின்ற ரிசல்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது கீழமை நீதிமன்றங்களில் டிரைவர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.